ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ப்ரூவ் தட் இன்டெக்ரல் 0 to 1 x e power x dx is equal to 1. ஸோ சொல்யூஷன் பார்ப்போமா? எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டோம். 0 to 1 x e power x dx. இதை இன்டெகிரேட் பண்ணோம். இன்டெகிரேட் பண்ணும்போது பாருங்கள், இதோ ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஒரே வேரியபிள் 2 தடவை இருக்குது. ஸோ இதை யூடிவி மெத்தடில் தான் போட முடியும். நார்மலி டிஃப்ரென்சியேஷனில் யூவின்னு சொல்லுவோம், இன்டகிரேஷனில் யூடிவின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே டிஎக்ஸ் இருக்குது பாருங்கள், அதனால். ஸோ இதில் எது யூ எது டிவின்றதை நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற போகிற ஃபார்முலா ஐலேட். ஐனா இன்வர்ஸ், எல் லாகர்தமிக், ஏ அல்ஜிப்ராயிக், டி டிக்னாமெட்ரிக், இ எக்ஸ்போனென்ஷியல். இதில் இங்கே பாருங்கள், இந்த எக்ஸுன்றது அல்ஜிப்ராயிக், இ பவர்ன்றது எக்ஸ்போனென்ஷியல். இந்த ரெண்டும் இருக்குது. எது ஃபஸ்ட்டு வருது பாருங்கள், அல்ஜிப்ராயிக், அதுதான் யூ. அதாவது இந்த எக்ஸு தான் நமக்கு யூ. ஸோ இதோட ஃபார்முலாவையும் பார்த்துருவோம். யூடிவியோட ஃபார்முலாவையும் பார்த்துருங்க. இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ். இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. ஓகேவா? இப்போ எது யூன்னு நான் சொல்லியிருக்கேன், எக்ஸு. எது மீதி இருக்கிறது டிவி. ஸோ மீதி இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து டிவி. நம்ம ஃபார்முலாவுக்கு என்ன வேணும் பாருங்கள், யூவி வேணும், டியூ வேணும். ஸோ நமக்கு டியூவும் இல்லை கொஸ்டினில், வியும் இல்லை, ஏன்னா டிவி தான் இருக்குது. ஸோ இதுக்கு டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்போ டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ். டியூ கண்டுபிடிச்சிட்டோமா? அதாவது இந்த டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. வி கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்குது டிவி. டிவி இங்கே இருக்குன்னா இதை இன்டகிரேட் பண்ணால் தான் நமக்கு வி கிடைக்கும். இது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வி. அதை இன்டகிரேட் பண்ணால் அந்த இன்டகிரேஷன் சிம்பிளும் டிஃப்ரென்ஷியேஷனும் போயிட்டு நமக்கு வி வரும். இ பவர் எக்ஸ் டிஎக்ஸோட இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ். இப்போ எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ நான் கொஸ்டின் எழுதிட்டேன். தட் இஸ் மை எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிட்டேன். இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்னதுமா, யூவி எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ். இதுதான் யூ இன்ட்டு வி மைனஸ் இன்டெக்ரல், இதே லிமிட்டை நான் கொடுத்துக்கிறேன், வி டியூ. இதற்கு பாருங்கள், வி வந்து இ பவர் எக்ஸ், டியூ என்னது டிஎக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இதுக்கு இதை அப்படியே வச்சுருக்கேன். இங்கேயும் நம்ம இன்டெகிரேட் பண்ணிவிடுவோம். இதை இ பவர் எக்ஸோட இன்டெகிரேஷன் இ பவர் எக்ஸ். இன்டெகிரேஷன் முடிச்சதும் லிமிட் போட்டுட்டேன் 0 to 1. இப்போ இதில் லிமிட் போட்டுடலாம். அப்பர் லிமிட் 1 போட்டோன்னா 1 இன்ட்டு இ பவர் 1, அதாவது இ பவர் 1 விச் இஸ் நத்திங் பட் யுவர் இ. ஓகேவா? மைனஸ் லோயர் லிமிட் 0 போட்டால் 0 இன்ட்டு இ பவர் 0, 0 இன்ட்டு 1 அதாவது 0 மைனஸ் இதுக்கு அப்பர் லிமிட் இ பவர் 1 மைனஸ் இ பவர் 0. இ பவர் 1னா இ தாம்மா, மைனஸ் 0ன்றதுனால அதை விட்டுட்டேன். மைனஸ் இ பவர் 1 மறுபடியும் அது இ தான். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் இ பவர் 0, எனி நம்பர் பவர் 0வோட ஆன்சர் 1. ஸோ ப்ளஸ் 1. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது 1. அந்த 1 தான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மை ஆர்ஹெச்எஸ். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.